கவர்னர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் கவர்னர் ரவி தாமதம் செய்வதாகவும், அவரது நடவடிக்கைகள் மக்களின் நலனுக்கு எதிரானது என்றும் ஆதாரமற்ற, உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகள் பரப்பப்படுகின்றன. கவர்னர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி 2021 செப்டம்பர் 18 முதல் சென்ற அக்டோபர் 31 வரை 211 சட்ட மசோதாக்கள் பெறப்பட்டுள்ளன. அதில் 81% மசோதாக்களுக்கு கவர்னர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதில் 95%, அதாவது 161 மசோதாக்களுக்கு 3 மாதங்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 13% மசோதாக்கள் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. அவற்றில் 60% மசோதாக்கள் மாநில அரசின் பரிந்துரைப்படி அனுப்பப்பட்டுள்ளன. மீதமுள்ள 8 மசோதாக்கள் அக்டோபர் கடைசி வாரத்தில் பெறப்பட்டவை. அவை பரிசீலனையில் உள்ளன. திருப்பி அனுப்பப்பட்ட சில மசோதாக்கள் மீண்டும் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட பிறகு அதற்கு கவர்னர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை கவர்னர் நிறுத்தி வைத்தார். அது குறித்து மாநில அரசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த மசோதாக்கள் சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டன. அவை ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அந்த மசோதாக்கள் பார்லிமெண்ட் சட்டத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட UGC வரம்புக்கு அப்பாற்பட்டவை. தமிழக கவர்னர் ரவி சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தி தமிழக மக்களின் நலனை உறுதி செய்ய ஒவ்வொரு சட்ட மசோதாவையும் கவனமாக ஆய்வு செய்கிறார். எந்த அரசியல் பாரபட்சமும் இன்றி நேர்மையாக, வெளிப்படைத்தன்மையுடன் கடமையாற்றி வருகிறார் என கூறப்பட்டுள்ளது.